ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தனுஷ் வளையத்தில், சிவகார்த்திகேயன் இடி வளையத்தில், யார் அந்த ரத்தீஷ், யார் அந்த ஆகாஷ் பாஸ்கரன், இதெல்லாம் கேள்வி கேட்க வேண்டியதுதான். எங்க இருந்து ஆதாரம், எங்க இருந்து உங்களுக்கு கிடைச்சது? இடி விசாரிச்சா அது அரசியல் பழிவாங்கல்னு நம்மளே இல்ல இடி விசாரிக்கட்டும்ங்கிறேன். நான் இடி ப்ரூஃப் கொண்டு வரட்டும்ங்கிறது தானே. நீங்க ப்ரூஃப் கொண்டு வந்தீங்கன்னா கோர்ட்ஸ் ஏத்துக்க போகுது. ப்ரூஃபே கொண்டு வராம நீங்க வெறும் பிரஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் மூலமா 1000 கோடி, அந்த 1000 கோடிக்கு ஜஸ்டிபிகேஷன் எங்க இருந்து வந்தது? இது பெர்மனன்ட் ஸ்டே எல்லாம் கிடையாது. திமுக சொல்ற மாதிரி அவங்கள அப்பழுக்கற்றவர்கள் சுப்ரீம் கோர்ட்லாம் சொல்லல. இடி நீங்க போற பாதை சரியில்லைன்னு சொல்லி இருக்கிறாங்க. அவங்க பாதையை கரெக்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடக்கின்ற ஒரு தேர்தலாக தான் அவர் ப்ரொஜெக்ட் பண்ண போறாரு. ஸோ அப்போ அதுக்கு டெல்லிக்கு போனா தானே நான் அரசியல் பேச முடியும். இது அரசியல் தான். அவங்க சொல்றது என்ன, வெள்ளை கூட பிடிக்கிறீங்க, ஒரு பயம் வந்துருச்சு முதலமைச்சர் முக. சரிங்க, பயம் வந்துட்டு யார்கிட்ட போறாருன்னு நான் கேட்கிறேன். டெல்லிக்கு போய் என்ன ஆக போகுது? பிரைம் மினிஸ்டர் பையனை காப்பாற்றணும்னா யாரை பார்க்கணும்னு இவங்க சொல்றாங்க. டெல்லிக்கு போறாரு, டெல்லியில பிரைம் மினிஸ்டர் பாக்குறாருன்னு வச்சு, அந்த பிரைம் மினிஸ்டர் யாரு? உங்க கூட்டணி கட்சி தலைவர் தானே. அப்ப அவரை பார்த்தா எல்லாம் சரியாயிடும் சொல்ல வரீங்களா? இப்ப இந்த டபுள் எச் ஸ்வாடோங்கிற கொஸ்டினும் இருக்குல்ல. நாளைக்கு அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் எதனா பிரச்சனை வந்தா இதே ஆக்ஷன் அதிமுக மீது பாயறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா 35 எஃப்ஐஆர் அவங்களுக்கு தானே. சார் வணக்கம். வணக்கம். நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்துக்கிறார் அப்படின்னு அந்த செய்தி வெளிவந்ததுலேருந்தே அதுக்கு பின்னாடி பல கேள்விகள் எழுது. குறிப்பாக இன்னைக்கு ப்ரெஸ் அட்ரஸ் பண்ண ஜெயக்குமார் அவர்கள் பல கேள்விகள் எழுப்புறாரு. நீங்கள் தன்னோட மகனை காப்பதுக்காக தான் டெல்லி போறீங்க, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் டெல்லியிலேயே தவம் இருக்கிறார் அப்படின்ற வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறாங்க. இதெல்லாம் எப்படி சார் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு? இல்லை, இடி ரெய்டு எப்போ வந்தது? ஒரு 10 நாளைக்கு முன்னால் வந்திருக்குமா? போன வாரம் விசாகன் ஐஏஎஸ் வீட்டில். அதுக்கு முன்னரே சிஎம் ப்ரோக்ராம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு டெல்லிக்கு போகிறது. அவர் டெல்லிக்கு போகிறது அரசியல் நிகழ்வு தான். நான் அதை முதல்ல தெளிவுபடுத்திடுறேன். மாநில உரிமைகள் அப்படி இப்படின்னு அவங்க பேசினாலும் கூட அரசியல் நிகழ்வு தான் அது. முழுக்க 2026 தேர்தலை மனதில் வைத்து கொண்டுதான் முதலமைச்சர் அவர்கள் இந்த வருடத்தினுடைய நீதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். முழுக்க 2026 கால்குலேஷன் தான், வேற எதுவுமே இல்லை. என்னன்னு சொல்றேன், 2024 போல. ஏன் போல? 24 பட்ஜெட்ல தமிழ்நாடு அப்படிங்கிற பெயரே இல்லைன்னு சொல்லிட்டு அதை எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் புறக்கணிக்கிறாங்க. 2024 ஜூலைல புறக்கணிச்ச பிறகு என்னென்னலாம் நடந்திருக்கு தமிழ்நாட்டில்னு பாருங்களேன். டீலிமிட்டேஷனை சிஎம் பெரிய லெவல்ல எடுக்கிறாரு. லாங்குவேஜ் இஷ்யூ பிஜேபியே இவர்கிட்ட தாம்பூல தட்டுல எடுத்துட்டு கொடுக்குறாங்க. பிஜேபி கிஃப்ட் பண்ணது தான் அது, இவங்களா எடுக்கல. தர்மேந்திர பிரதான் வாய் விட்டதுனால வந்த பிரச்சனை தான் அது. நீங்க மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளலைன்னா நாங்க பணம் கொடுக்க மாட்டோம். மும்மொழி கொள்கையில ஹிந்தி திணிப்புன்னே வச்சுக்கலாம். நான் அதை மும்மொழி கொள்கைன்னு எல்லாரும் சொன்னாலும் கூட அது ஹிந்தி தான். 3வது மொழியெல்லாம் இல்லை, ஹிந்தி தான். அது ஹிந்தி தான். அந்த ஒரு விஷயம் இருக்குது. இந்த 2 விஷயத்திலுமே முதலமைச்சர் பாஜகவை கடுமையாக எதிர்த்திருக்கிறார். டீலிமிட்டேஷன்ல மாநில முதல்வர்களை அழைக்கிறார். ஒரு ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டின்னு ஒன்று போடுறாங்க. அது ஒரு 25 வருஷத்துக்கு ஃப்ரீஸ் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. இவர் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் போடுறாரு. இதெல்லாம் பாஜக எதிர்ப்பு. அப்புறம் இந்த லாங்குவேஜ் இஷ்யூ, இது மட்டும் இல்லாம கவர்னருக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறது, இந்த ஃபண்ட்ஸ் வரலன்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறது. ஸோ மத்திய அரசுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை பல கட்டங்களாக பல கோணங்களில் மு க ஸ்டாலின் நடத்தி கொண்டிருக்கிறார். முதலமைச்சராகவும் சரி, திமுக தலைவராகவும் சரி. ஸோ அப்போ 2026 என்னன்னு ப்ரொஜெக்ட் பண்ண போறாரு ஸ்டாலின் அவர்கள்? டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடக்கின்ற ஒரு தேர்தலாக தான் அவர் ப்ரொஜெக்ட் பண்ண போறாரு. ஸோ அப்போ அதுக்கு டெல்லிக்கு போனா தானே நான் அரசியல் பேச முடியும். இது அரசியல் தான். இல்ல, நீதி ஆயோக் கூட்டத்துல நான் என்ன போய் பேசுவார் முதலமைச்சர்? சொல்லுங்க. மாநில உரிமைகள் கேட்பாரு, நிதி கொடுங்கன்னு கேட்பாரு, டீலிமிட்டேஷன்ல எங்களை வஞ்சிக்காதீங்கன்னு கேட்பாரு, நிதி மட்டுமா கேட்பாரு, எல்லாத்தையும் தான் கேட்பாரு. இது எல்லாம் எலெக்ஷன் இஷ்யூவா இல்லையா? இப்ப என்ன பண்ணுவாரு? போயிட்டு வந்த பிறகு இதெல்லாம் நான் டெல்லிக்கு போயிட்டு பேசினேன், நம்மளை புறக்கணிச்ச பிறகும் நான் மாநில உரிமைகளுக்காக போனேன்,
ஆனாலும் ஒன்றும் எதுவும் வரல. இல்ல 21, அரசியல் 22, 23 போகாதவர் இப்ப மட்டும் எதுக்கு போறாரு? இப்ப மட்டும் மாநில அந்த 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 கேள்வி எனக்கு புரிகிறது. அந்த கேள்வியை அதிமுக பாஜக கூட்டணியில் இல்லாமல் கேட்டிருந்தால் அதிமுகவுக்கு மிகப்பெரிய மைலேஜ் இருந்திருக்கும். இப்ப கூட்டணியில இருந்து கேட்கறதுனால என்ன பிரச்சனைன்னா, இப்ப இபிஎஸ் அவர்களாகட்டும் சரி, திரு ஜெயக்குமார் அவர்களாகட்டும், அவங்க எல்லாம் என்ன சொல்லாங்க, வெள்ளை கொடை பிடிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. நவீன வெள்ள கூட அது என்னமோ ஒரு வெள்ளை கொடை. அவங்க சொல்றது என்ன, வெள்ளை கொடை பிடிக்கிறீங்க. அப்போ அவங்க சொல்ல வர்றது என்னன்னா, பிரதமர்கிட்ட போய் வெள்ளை கொடை பிடிச்சா யாரை வேணாலும் நீங்க காப்பாத்திக்கலாம். அப்ப நீங்க யாரை அசிங்கப்படுத்துறீங்க? பாஜக கட்டுப்பாட்டில் தான் இடி இருக்கிறது. பிரதமர் சொன்னா இடி கேஸ் வாபஸ் வாங்கிடுவாங்கன்றதுதான் அர்த்தமா நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு பயம் வந்துருச்சு முதலமைச்சர் மு க சரிங்க, பயம் யார்கிட்ட போறாருன்னு நான் கேட்கிறேன். டெல்லிக்கு போய் என்ன ஆக போகுது? டெல்லிக்கு போயிட்டு அவர் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி பையனை காப்பாத்த போறாருன்னு தானே சொல்றாங்க. யாரை பார்க்க போறாரு? பிரைம் மினிஸ்டர். பையனை காப்பாற்றணும்னா யாரை பார்க்கணும்னு இவங்க சொல்றாங்க. டெல்லிக்கு போறாரு, டெல்லியில பிரைம் மினிஸ்டர் பாக்குறாருன்னு வச்சு, அந்த பிரைம் மினிஸ்டர் யாரு? உங்க கூட்டணி கட்சி தலைவர் தானே. அப்ப அவரை பார்த்தா எல்லாம் சரியாயிடும் சொல்ல வரீங்களா? இல்ல எடப்பாடி டெல்லி பயணத்தப்ப அசம்பிளிலையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசுறாரு. ஆமா, எடப்பாடி அரசியல் ரீதியாவும் ஒரு ரைடுக்கே பயந்துட்டாரு, கட்சியை போய் வித்துட்டாரு அப்படின்னு விமர்சிக்கிறப்ப அவங்களும் செய்யதானே சார் செய்வாங்க. செய்யறதுல தப்பே இல்லைன்னு நான் சொல்லல. அது அவங்களுக்கு பிரச்சனையா முடியுதுங்கிறது தான் நான் சொல்றேன். அதிமுகவுக்கு அரசியல் கட்டாயங்க. திமுகவுக்கு எப்படி அரசியல் கட்டாயமோ இந்த வருடம் நீட்டு கலந்துக்கணுங்கிறது அரசியல் கட்டாயம் தான். நான் திரும்ப திரும்ப அதானே சொல்றேன். இது மாநில உரிமைகளுக்காகலாம் போல. அங்க போயிட்டு நாங்க தேர்தலுக்கு முன்ன ஒரு வருஷத்துக்கு முன்னாலே எங்களுடைய கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றுங்க நாங்க கேட்கிறோம், அவ்வளவுதான். அதை தான் முதலமைச்சர் பண்றாரு. அது அரசியல் தான், முழுக்க முழுக்க அரசியல் தான். இப்போ லாஸ்ட் இயருமே இந்தியா கூட்டணியில இருந்து நிறைய பேர் முதலமைச்சர் கலந்துக்கலாம். ஆனால் மம்தா போய் அங்கே கலந்துக்கிட்டு பேசிட்டு இருக்க போய் மைக்கெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ஒரு ஸ்டண்ட் அவங்க பண்ணாங்க. அது ஸ்டண்ட் இல்லை பிரதீப், அது எல்லா முதலமைச்சர்களும் பண்றதுதான். ஓகே, அது என்ன ஆகும்னா 5 நிமிடம் கொடுப்பாங்க. எதிர்கட்சி முதலமைச்சர்கள் எப்பவுமே கொஞ்சம் அதிகமான நேரம் பேசுவாங்க. அந்த கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் அவங்க பிரதமருக்கு பயந்து 5 நிமிஷத்துல முடிச்சிருவாங்க. எதிர்கட்சி முதல்வர்களுக்கு அந்த கட்டாயம் இல்லை. ஸோ அப்போ என்ன நடக்கும்னா, இவங்க 10 நிமிஷம் வரைக்கும் கிரேஸ் டைம் கொடுப்பாங்க. இவங்க பேசிகிட்டே இருப்பாங்க. அதனால மைக்கை ஆஃப் பண்ணுவாங்க, வெளில வந்துடுவாங்க. இதற்கு கிளாசிக் எக்ஸாம்பிள் 2012 செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது, மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும்போது ஒரு கூட்டம். அவங்களும் இதே மாதிரி வெளிநடப்பு செஞ்சு வெளியில் வந்தாங்க. ஒரு எலக்ட்ரிஃபைங் ஸ்பீச் தமிழ்நாடு ஹவுஸில் பத்திரிகையாளர்கிட்ட பேசினாங்க. அன்றைக்கு குஜராத் முதலமைச்சராக இருந்த திரு நரேந்திர மோடி அவர்களும் ஒரிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கும் தமிழ்நாடு ஹவுஸ்க்கு அவங்கள கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு போனாங்க. இதெல்லாம் எதிர்கட்சிகள் பண்ணக்கூடிய அரசியலாக தான் பார்க்கணும். இங்கே ஏடிஎம்கே கேட்குறதுல எந்த தவறும் இல்லை, அவங்க அரசியல் செய்ய வேண்டிய கட்டாயம். பட் அது பாஜகவுக்கு ஒரு எம்பாரஸ்மெண்ட்டாக முடியுதுங்கிறது தான். ஏடிஎம்கேக்கு அது கட்டாயம் தாங்க. ஏன்னா அவங்க டெல்லிக்கு போன போதெல்லாம் திமுக மிகப்பெரிய விமர்சனங்கள்லாம் அவர்கள் மீது வைத்தது. ஸோ ஆனால் இங்கே என்னன்னா, அந்த அரசியல் விஷயங்களில் ஒரு ஜனநாயகத்தில் ஒரு முதலமைச்சர் பிரதமரை பார்ப்பது அவருடைய கடமை. அது எங்கேயோ ஒரு இடத்துல அது 2 பேருமே காரணம். திமுகவும் ஏற்கனவே இது போன்ற விஷயங்களை செய்திருக்க கூடாது தான். பட் இது அரசியல் தான். திமுக பண்ணுறதும் அரசியல் தான், அதிமுக பண்ணுறதும் அரசியல் தான். பட் அதிமுகவுக்கு அந்த கட்டாயம் இருக்கிறது. பிஜேபி கூட அதை சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. ஏன்னா அவருக்கு இப்போவாது அந்த ஞானோதயம் வந்திருக்கிறது, சந்தோஷம் அப்படின்லாம் பேசுகிறாங்க. பட் அதிமுக அதை பேச முடியாது. ஈடிக்கும் பயப்பட மாட்டேன், மோடிக்கும் பயப்பட மாட்டேன்னு இன்னைக்கு புதுக்கோட்டையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறாரு. அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம்? இல்லை, அவங்க அந்த பிரேசன் ஸ்டாண்ட் எடுக்க தானே எடுப்பாங்க. இன்னொன்று, சுப்ரீம் கோர்ட் வேற இப்போதைக்கு ஸ்டே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அது டிஎம்கேக்கு ஒரு மாரல் விக்ட்ரியாக தானே உதயநிதி பார்ப்பாரு. அது எந்த அளவுக்கு அது அந்த ஸ்டேவை வெக்கேட் பண்ணுறாங்களா, இல்லை எவ்வளோ நாள் அந்த ஸ்டே இருக்குங்கிறதெல்லாம் தெரியாது. அடுத்த வாரமே கூட வெக்கேட் பண்ணலாம். இல்லை, எதிர்கட்சிகள் விமர்சனம் என்ன வைக்கிறாங்கன்னா, உங்கள் மேலே எந்த அப்பலுக்கோ இல்லை, மடியில் கனம் இல்லை அப்படின்னா நீங்கள் எதுக்கு ஹைகோர்ட்டுக்கு விசாரிக்கக்கூடாதுன்னு போகிறீங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறீங்க, வேறு ஸ்டேட்டில் இந்த டாஸ்மாக் கேஸ் விசாரிக்கணும்னு சொல்லி போகிறீங்க அப்படின்ற அந்த ஒரு விமர்சனத்தை முன் வைக்கிறாங்க. டாஸ்மாக் கேஸில் டிஎம்கே கொஞ்சம் பயப்படுறாங்கங்கிறது உண்மை. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் உண்மையிலே பயப்பட வேண்டியது அதிமுகவும் தான். 2 கட்சிகளுமே தான் பயப்படணும். ஏன்னா இடி காக்னிசன்ஸாக எடுத்திருக்க 42 எஃப்ஐஆரில் 37 எஃப்ஐஆர் ஏடிஎம்கே பீரியடில் போட்ட எஃப்ஐஆர்.
5 எஃப்ஐஆர் தான் இவங்க பீரியடில் வந்து போட்டிருக்காங்க. ஏற்கனவே மூத்த பத்திரிகையாளர் மணி சொன்னது போன்று இவங்க ரொம்ப பக்காவாக பிளான் பண்ணி தான் எஃப்ஐஆர்ஸை கம்மி பண்ணியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் எஃப்ஐஆர் போட்டிங்கன்னா அது என்னைக்குனாலும் இடி காக்னிசன்ஸ் எடுக்கலாம். ஸோ அதனால் இவங்க எஃப்ஐஆரே போடாமல் வச்சுருக்காங்க. பட் டாஸ்மாக் விஷயத்தில் திமுகவுக்கு எங்கேயோ ஒரு பயம் இருக்குது. அது ரொம்ப வெளிப்படையாக தெரியுது. ஓகே, இப்போ நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு இல்லை, அதெல்லாம் வேறங்க, அதெல்லாம் பாலிடிக்ஸாக சொல்கிறது. இவங்க இதை வந்து அந்த இடியே வந்து நிறைய இடங்களில் கோர்ட்டுக்கு கொண்டு போயிருக்காங்க. பட் எந்த இப்போ வந்த தீர்ப்பை தவிர வேற எங்கேயுமே வந்து இவங்களுக்கு இடிக்கு எதிரான ஒரு தீர்ப்பை வாங்க முடியல. கவர்னருக்கு எதிராக தீர்ப்புகளை வந்து குவித்து கொண்டிருக்கிறது திமுகவும் தமிழ்நாடு அரசும். பட் இடிக்கு எதிராக இதுதான் ஃபர்ஸ்ட் தீர்ப்பு. ஏற்கனவே வந்து செந்தில் பாலாஜி நிறைய இதில் வந்து இடி வந்து சுப்ரீம் கோர்ட் கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. அது பண்ணியிருக்காங்க. செந்தில் பாலாஜி வழக்கிலே கூட செந்தில் பாலாஜி சேலஞ்ச் பண்ணார் இடி ரைட்ஸை, இடி இவருடைய அரெஸ்ட்டை. அது டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் இந்த சாண்ட் மைனிங் கேஸ்லேயும் பண்ணாங்க, அதுவும் பெரிய அளவில் எடுப்படலை. இப்போ மட்டும்தான் அது எடுப்படுது. ஸோ இதில் கூட என்னன்னா டிஎம்கே வந்து அந்த இடி விஷயங்கள் அவங்களுக்குன்னு ஒரு அரசியல் கட்டாயம் இருக்குல்ல. ஏன்னா இடி வந்து நீங்கள் பாருங்களேன், இடி வந்து என்ன பண்ணுது, ஒரு ரெய்டு பண்ணுறாங்க. விசாகன் ஐஏஎஸ் அவர்களை வந்து கிட்டத்தட்ட 2 நாள் வச்சு விசாரித்தாங்க. 10 நாள் ஆயிடுச்சு, ஒரு வாரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இன்னும் அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு தகவலுமே இல்லை. மீடியா செலக்டிவ் மீடியா லீக்ஸாக தான் இருக்குது எல்லா விஷயம். இப்போ மீடியா லீக்ஸ் கூட இல்லை, சோஷியல் மீடியா லீக் தான். போன வாரமாக பார்த்துட்டு இருந்தீங்கல்ல, தனுஷ் வளையத்தில், சிவகார்த்திகேயன் இடி வளையத்தில், யார் அந்த ரத்தீஷ், யார் அந்த ஆகாஷ் பாஸ்கரன், இதெல்லாம் கேள்வி கேட்க வேண்டியதுதான். எங்கேருந்து ஆதாரம், எங்கேருந்து உங்களுக்கு கிடைச்சிது தனுஷை வளையத்தில் கொண்டு வராங்க? அவங்களுக்கு எந்தெந்த நடிகரை வந்து பிடிக்கலையோ அந்த நடிகரெல்லாம் கொண்டு வந்தாச்சு. இவங்க எல்லாம் இடி வளையத்தில் இருக்கிறாங்க. அப்போது இடி வந்து இதெல்லாம் விரும்புது. இடி அந்த ஃபேக் நியூஸ் எல்லாம் போட்டோம், இப்படியே வந்து வச்சுக்கலாம். நீங்கள் எத்தனை நாளைக்கு இப்படியே வச்சுருப்பீங்க? எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிங்கன்னா அந்த எஃப்ஐஆருக்கு அடுத்த ஆக்ஷன் எப்போ எடுக்க போகிறீங்கிற கேள்வியெல்லாம் இருக்குல்ல. இடி மேலே மக்களுக்கு வந்து பெரிய நம்பிக்கைலாம் இல்லைங்க. அந்த ஏஜென்சியினுடைய கன்விக்ஷன் ரேட் என்ன, 4% தான். 100 கேஸ் ஃபைல் பண்ணாங்கன்னா 4 பேர் தான் குற்றவாளிகளாக நிரூபிக்கப்படுகிறார்கள், 96 பேர் விடுவிக்கப்படுகிறார்கள். 4 பேர் தாங்க, 100ல் 4 பேர் தான் வந்து நீங்கள் கன்விக்டே பண்ணுறீங்க. உங்களுடைய எவிடன்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குது, உங்களுடைய வேலை வந்து அவ்வளோ பிரமாதமாக செய்றீங்க நீங்கள் வேலைன்னு அர்த்தம். ஆனால் இடி மேலே ஒரு நம்பிக்கைத்தன்மை இல்லை அப்படின்றதுனாலும் ஒரு பக்கம் ஊழல் நடக்குது அப்படின்னா யாரும் ஏதோ ஒரு ஏஜென்சி. டாஸ்மாக்ல ஊழல் நடக்கலன்னு யாருங்க சொல்ல முடியும்? யாராவது தமிழ்நாட்டில் சொல்ல முடியுமா டாஸ்மாக்ல ஊழல் இல்லைன்னு? யாருமே சொல்ல மாட்டாங்க. அவ்வளோதான், அது தெரியுதுல. அதை பட் அது ப்ரூவ் பண்ணும்ல, அங்கதானே பிரச்சனை. நீங்க எல்லாருக்கும் தெரியுதுங்க டாஸ்மாக்ல ஊழல்னு எல்லாருக்கும் தெரியுது. அதை நீங்க எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? அதுதானே பிரச்சனை. இப்போ இடி விசாரிச்சா அது அரசியல் பழிவாங்கல்னு நம்மளே இல்லை இடி விசாரிக்கட்டும்ங்கிறேன் நான். இடி ப்ரூஃப் கொண்டு வரட்டும்ங்கிறது தானே. நீங்கள் ப்ரூஃப் கொண்டு வந்தீங்கன்னா கோர்ட்ஸ் ஏற்றுக்க போகுது. ப்ரூஃபே கொண்டு வராமல் நீங்கள் வந்து வெறும் ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் மூலமாக 1000 கோடி, அந்த 1000 கோடிக்கு ஜஸ்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்தது? அப்போ அந்த 1000 கோடியை ப்ரூவ் பண்ணுங்க. எஃப்ஐஆர் எத்தனை எஃப்ஐஆர் எந்தெந்த கவர்மெண்ட்டில் பண்ணதுங்கிற உண்மையை மறைக்கிறீங்கிற கேள்வியும் இருக்குல்ல. இப்போ இது டபுள் எட்ஜ் ஸ்வாடோங்கிற கொஷினும் இருக்குல்ல. நாளைக்கு அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் எதனா பிரச்சனை வந்தால் இதே ஆக்ஷன் வந்து அதிமுக மீது பாயறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா 35 எஃப்ஐஆர் அவங்களுக்கு தானே. இது எல்லாமே நம்ம சந்தேகத்துக்குள்ள. இது எல்லாமே பிரச்சனை என்னன்னா இடியோட நம்பகத்தன்மை கேள்விக்குறியாவதனால தான் இவ்வளவு பிரச்சனைகள். இந்த சுப்ரீம் கோர்ட் ஸ்டே கொடுத்துருக்கிறது அப்படின்றது இடிக்கான அடியாக தான் நம்ம பார்க்கணும். இப்போதைக்கு ஸ்டேவை எப்போ வெக்கேட் பண்ணுவாங்கலாம் தெரியாது. இது பர்மனன்ட் ஸ்டேலாம் கிடையாது. அவங்க பண்ணவே கூடாதுங்கிறதுலாம் கிடையாது. இடி திருப்பி போய் அப்பீல் போவாங்க, அவங்களுடைய ஆர்கியூமெண்ட்ஸை வைப்பாங்க. அப்போ அவங்க ஆர்கியூமெண்ட்ஸ் கரெக்டாக இருந்ததுன்னா இல்லை நாங்கள் இவங்கள தான் விசாரிக்கிறோம், எங்களுக்கு இவ்வளவு விஷயங்கள் கிடைத்திருக்கிறது, விசாகன் ஐஏஎஸோ இல்லை வேற ஒருத்தரோ நாங்கள் கொஷின் பண்ணும்போது எங்களுக்கு இவ்வளோ தகவல்கள் கிடைச்சிருக்குங்கிறது இடி சொன்னாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்களுக்கு வந்து அது சாட்டிஸ்ஃபேக்டரியா இருந்துச்சுன்னா நிச்சயமாக ஸ்டே வெக்கேட் பண்ண போகிறாங்க. இது வந்து பெர்மனன்ட் ஸ்டேலாம் கிடையாது. திமுக சொல்ற மாதிரி அவங்கள வந்து அப்பழுக்கற்றவர்கள்லாம் சுப்ரீம் கோர்ட்லாம் சொல்லலை. இடி நீங்க போற பாதை சரியில்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க பாதையை கரெக்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா
இப்போ ஒரு தனிநபருக்காக ஒட்டுமொத்த அமைப்பையுமே நீங்க விசாரிப்பீங்களா அப்படின்ற அந்த சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டரை நீங்க ஏற்கிறீங்களா சார்? அது நிச்சயமா இருக்க வேண்டிய விஷயம் தான். தனிநபருக்காக நீங்க வந்து ஒட்டுமொத்த டாஸ்மாகே தப்புன்னு சொல்ல முடியாதுல்ல. அப்படி பார்த்தா எனக்கு வந்து பிஜேபியில் ஒரு அமைச்சர் மீது எனக்கு ஒரு பர்சனல் வெறுப்புன்னே வச்சுக்கோங்க. மத்திய அரசே வேஸ்ட்டுன்னு நான் சொன்னால் அது எவ்வளோ பெரிய ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் ஊழல் இருக்கு, பிரச்சனைகள்லாம் இருக்கு, அதை களையணும். அது ஒட்டுமொத்தமாக அந்த நிறுவனமே சரி கிடையாது, அந்த நிறுவனத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து ஊழல்வாதிகள்னு சொல்வதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. முதலமைச்சரோட டெல்லி பயணமும் ஒரு அரசியல் தான். அது அதிமுக பயணமும் இல்ல, பயணம் அரசியல் பயணம் தான். மீண்டும் மீண்டும் சொல்றேன், அது அரசியல் தான். அதை வைத்து அவர் பொது மேடைகளில் என்னென்னலாம் பேச போறாருன்னு பொறுத்திருந்து பாருங்கன்னு. நான் இதெல்லாம் போய் கேட்டேன். நான் வந்து தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கல, எதுவும் பண்ணல. இருந்தாலும் நான் வந்து தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக நான் டெல்லிக்கு போனேன். போயிட்டு வந்து கூட ஒன்றும் நடக்கல. அப்ப இவங்களுக்கு ஓட்டு போடுவீங்களா? நான் திருப்பி ஏடிஎம்கே பிஜேபியை தான் கேட்க போறாரு. அரசியல் தாங்க அது. இது வந்து அரசியல் இல்லைன்னா வேற எதுவுமே அரசியல் கிடையாது. இது அரசியல் தான். இதுல மாநில நலன்லாம் 2வது 3வது சீட்ல தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நான் எப்படி 2026 ஜெயிக்கணும். 26 ஜெயிக்கணும்னா எனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் என்ன? பாஜக எதிர்ப்பு, அதிமுக எதிர்ப்பு. அதிமுக எதிர்ப்பை விட பாஜக எதிர்ப்பு. அந்த பாஜக எதிர்ப்பை நான் எப்படி அறுவடை பண்ணுவேன்? இப்படியெல்லாம் தான் நான் அறுவடை பண்ணுவேன். அவ்வளவுதான். ஓகே, என்ன நடக்குதுன்றதை பொறுத்து பார்க்கலாம் சார். உங்க கருத்திற்கும் நேரத்துக்கு நன்றி.